which of the following statement is correct in context of Buddhist architecture அப்படின்னு இருக்கா? ஓகே, புத்திசம் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், என்ன சொல்றாங்க? உத்தேசிக ஸ்தூபா வாஸ் கிரியேட்டட் அஸ் அ மெமோரியல் இருக்கா? உத்தேசிக ஸ்தூபி ஒரு நினைவு சின்னமாக உருவாக்கப்பட்டது. அடுத்து என்ன சொல்றாங்க? பரிபோகிக்க ஸ்தூபா கண்டெய்ன்ட் பரீடு பாடி ரிமைன்ஸ் ஆஃப் புத்தா. பரிபோகிக்க ஸ்தூபியில் புத்தரின் புதைக்கப்பட்ட உடல் எச்சங்கள் இருந்தன. மூணாவது, பர்குத் ஸ்தூபா சிச்சுவேட்டட் இன் உத்தரப்பிரதேஷ். பர்குத் ஸ்தூபி உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்கிறாங்க. கொஸ்டின் ஆஸ்கிங் அபவுட் ஏன்னா எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல புத்திசத்துல வந்து இந்த ஸ்தூபா கான்செப்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அது என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்தூபா ஒண்ணு கிடையாது. எப்படி ஹிந்து மதத்துல கோவில் இருக்கா, கோவில என்ன சிலைகள் இருக்கும், நம்ம வந்து தெய்வம் நினைச்சீங்கன்னா சாமி கும்பிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து புத்திசத்துல வந்து அவங்களுக்கு கோயில்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்தூபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தூபா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஸ்தூபால என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், புத்திசத்துல யார கடவுளா பாக்குறாங்க? புத்தாவை பாக்குறாங்களா? புத்தா இறக்கும் போது அவரோட சாம்பல்களை நிறைய இடத்துக்கு கொண்டு போய் இந்த மாதிரி கோவில்களை வந்து உருவாக்கி இருப்பாங்க. அது யாரு பண்ணிருப்பானா, அசோகா தான் வந்து அதிகமா பண்ணிருப்பாரு. ஜஸ்ட் நாவத்தை வச்சுக்கேன், ஒரு கான்செப்ட் வந்து வர்றதுக்காக இது எல்லாமே சொல்றேன். அப்போ ஸ்தூபா என்பது ஒரு கோவில் தான். அந்த கோவில்ல என்ன இருக்கும்னா புத்தாவோட வந்து சாம்பல்கள் வந்து இருக்கும். ரைட்டா? எல்லாமே இருக்காது. எங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இருக்கோ அந்த இடத்துல என்னென்ன வச்சிருப்பாங்க. அப்ப இதை வச்சு வாங்க. பேசிக்கா நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க? உத்தேசிக ஸ்தூபி வந்து ஒரு நினைவுச்சின்னம். எஸ், என்னன்னா எப்படி கோவில்கள் நினைவுச்சின்னமா பார்க்க போறதோ அதே மாதிரி வந்து புத்திசத்திலையும் நினைவுச்சின்னமாக பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஜெனரலிஸ்டிக்கா இருக்கு, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ரெண்டாவது வந்து பாருங்க, பரிபோகிக்க ஸ்தூபி வந்து புத்தரின் புதைக்கப்பட்ட உடல் எச்சங்கள் இருந்தன. எஸ், நான் சொன்னா புத்தாவோட வந்து சாம்பல் மட்டும் கிடையாது, அவர் யூஸ் பண்ண என்ன வேணா வந்து என்னன்னா வச்சிருப்பாங்க. அது எல்லாமே என்னன்னா இந்த மாதிரி கோவில்களான வந்து ஸ்தூபால வந்து வச்சிருப்பாங்க. அப்ப இதுக்கும் வந்து கரெக்டா தான் இருக்கு. மூணாவது வாங்க, பருகத் ஸ்தூபி இருக்கு பாத்தீங்களா, அது உத்தரப்பிரதேசத்துல கிடையாது. அது எங்க இருக்குன்னா, இது நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது எங்க சொல்லிருப்பேன், சுங்கா டைனஸ்டி டீச் பண்ணும்போது அந்த சுங்கா டைனஸ்டி வந்து புத்திசத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த புத்திசத்தை ஃபாலோ பண்ணும்போது பேட்டர்னைஸ் பண்ணியிருப்பாங்க, ஆதரித்திருப்பாங்க. அந்த ஆதரவு பண்றது எப்படி வந்து சொல்றோம், சுங்கா டைனஸ்டி எப்படி வந்து புத்திசத்தை வந்து ஆதரவு பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னா, அவங்க வந்து என்னன்னா ஒரு ஸ்தூபா வந்து கட்டியிருப்பாங்க. அந்த ஸ்தூபா எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கும். அதோட பேர் தான் வந்து பர்குட் ஸ்தூபா அப்படின்னு சொல்றது. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன, பர்குட் ஸ்தூபா எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு, உத்தரப்பிரதேசத்துல கிடையாது. அப்ப தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னாவே வந்து ரெண்டு இது போயிடும். எது மட்டும் இருக்கும்? 1 and 2 அது 1 பார்த்தா 1 and 2 தான் வரும். அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஏதா வரும்.